ஐயா பாஸ்கரே, எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாரு. அவன் கையில கொள்ளி வைக்க. காட்ரா கண்ணு. விடுமா, சும்மா தேய்க்கும். டேய், வந்து ஒருத்த சாத்துன்னு உன்னை சாத்திட்டு போயிருக்கான். அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு கோவத்தை நீ என்கிட்ட காட்டுறியாக்கும். என்ன பத்தி அவனுக்கு தெரியாதுல்ல. அவனை கொன்னு போட்டுதான் மறுவேளை. ஆமாண்டா, அது ஒண்ணுதான் மிச்சம். அதையும் பண்ணிட்டு நீ உள்ள போயிடு. நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்ல. உங்க எல்லாருக்காக தான் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். அந்த பயலுக்கு அது தெரியல. டேய், இப்ப எதுக்குடா சம்பந்தமே இல்லாம நம்ம வீடேறி வந்து உன்னை உதைச்சிட்டு போறான்? நீ அவன் தம்பி என்ன பண்ண? எல்லாத்தையும் அவன்கிட்ட விளக்கணுமா? ஏய், என்னடா பண்ண? அந்த பயலுக்கு அவன் நினைச்சது எதுவும் நடக்கலன்ற கோவம். அந்த கோவத்தை ஏன் மேல காட்டிட்டு போறான். நான் என்ன பண்றது அதுக்கு? டேய், சோழியம் குடுமி சும்மா ஆடாதடா. அவன் என்னவோ வேணும்னே வந்து உன்னை உதைச்சிட்டு போன மாதிரி எனக்கு தெரியல. சின்ன பையனை அடிக்காத, என் கிட்ட மோதுன்னு அவன் சொல்லிட்டு போறான். நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க, அதனாலதான் வந்து உன்னை உதைச்சிட்டு போறான். டேய், அது என்ன என்கிட்ட சொல்லி தொலையண்டா. டேய், என்னடா சிரிக்கிற? அடியும் உதையும் வாங்கினதுல மண்டை கிட்ட குழம்பி போச்சா உனக்கு? ஆமாமா, குழம்பி போச்சு. நான் பாட்டுக்கு உங்க சவகாசமே வேணாம் தானே இருந்தேன். அதனாலதான் அவளும் வேணாம், அவன் பிள்ளைகளை வேணாம்னு ஓடி போனேன். சும்மா இருந்தவனுக்கு போன போட்டு அதை பண்ணடா இதை பண்ணடான்னு சொல்லி மறுபடியும் இதுக்குள்ள இழுத்து விட்டுட்டு அடி வாங்க வச்சதும் இல்லாம தொணத்தொன்னு பேசிக்கிட்டே கொண்டே போட்டுருவேன். டேய், சரி விடுடா. இத பாரு, இதுதான் நல்ல சமயம். எல்லாமே நமக்கு கனிஞ்சு வருது. கொஞ்சம் பொறுமையா இருந்தன்னு வையி, உனக்கு ஆயுசுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எங்க கிடக்குறியோ என்ன பண்றியோன்னு நான் திக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க வேணாம் பாரு. வந்துட்டான்னு நினைக்கிறேன். டேய், இங்க பாரு, நீ வாய மூடிக்கிட்டே. அவ வந்தானா அவகிட்ட நான் பேசிக்கிறேன். டேய், சொல்றத கேளுடா. இன்னைக்கு நடந்ததுலே நல்ல விஷயம் காலையில இனியாவை பார்த்ததுதான். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பு, இந்த அநியாயத்தை நீயே வந்து பாருமா. பாரு, சும்மா அந்த பயலை தட்டி கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்ல. வேணாம் வேணான்னு விலகி ஓடினாலும் எங்களை இருக்க விட மாட்டேங்கிறானே. என்னாச்சத்த? அந்த சிவம் பையன் வந்து என்ன ஏதுன்னே சொல்லாம பாஸ்கர அடி அடின்னு அடிச்சிட்டு போயிட்டான். சிவம்மா இங்க வந்தானா? அவனுக்கு இங்க என்ன வேலை? அதான் அன்பு நானும் கேக்குறேன். வந்தானுங்க, இறங்குடானுங்க, பாஸ்கர அடி அடின்னு அடிச்சானுங்க. வம்ப வேண்டாமேன்னு தான் பாஸ்கரும் அமைதியா இருந்தான். பிள்ளைங்கெல்லாம் பாஸ்கர் மேல பாசமா இருக்குங்க. பாஸ்கர் தான் அவன் நினைச்சது எதுவுமே நடத்த விட மாட்டேங்கிறான்னு அவனுக்கு இவன் மேல கோவம். அவன் சவகாசமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோமே, மறுபடியும் எதுக்கு அவன் நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போடுறான்? அவன் என்ன சண்டை போடவா வந்தான்? ரவுடி தனல்ல பண்ண வந்தான். நல்ல வேலை பிள்ளைங்க ரெண்டும் வீட்ல இல்ல. ஏற்கனவே அவங்க 2 பேர் முன்னாடி என்னென்னவோ நடந்து போயிடுச்சு. இப்பதான் அந்த பிள்ளைங்க மனசு தெளிவாகி வந்திருக்குங்க. திரும்பவும் அதுங்களை இவன் குழப்ப பாக்குறான். அடியும் அவமானமும் இது எல்லாமே எங்களுடைய போகட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கானா? ஆமாமா, அப்படிதான் அவனும் நடந்துக்கிறான். இத நான் சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே அவன் வீட்டுக்கு போய் என்ன இதுன்னு கேட்க போறேன். ஏ கீதா, வாடி. நல்லா ஏத்தி விட்டாச்சு.
இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? டேய், நாங்க எல்லாரும் வேற 2 பேரை உத்து உத்து பாத்துட்டு இருந்தா நீ சைடுல ஒரு டிராக்டரே ஓட்டி இருக்க, அதை நாங்க கவனிக்காம விட்டுட்டோம்டா. ஏண்டா ராஸ்கல், ஒரு கர்ச்சீஃப் வாங்கினா கூட அத்தை நான் இத வாங்கவா அத வாங்கவான்னு 1000 தடவை கேப்பேன். இவ்ளோ பெரிய விஷயத்த சத்தமே இல்லாம செஞ்சிருக்க. லேசா தலை வலிக்குது மலர் டாக்டர் கிட்ட போலாமா, லேசா கால் வலிக்குது மலர் டாக்டர் கிட்ட போலாமான்னு கேட்டப்பெல்லாம் நான் யோசிக்காம விட்டுட்டேன்டா. ஆனா எனக்கு சாமி, சரவண சாமி, மன்மத சாமி, மந்திர சாமி, போக்கிரி சாமி. டே சரவணா, எனக்கு அன்னைக்கே தெரியும்டா நீ டாக்டருக்கு ரூட் விடுறேன்னு. சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா. சரவணா, உன் டாக்டர் கிட்ட சொல்லி என் தலைமுடி வளர்றதுக்கு மருந்து இருந்தா வாங்கி கூட. டேய், நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கிளினிக் ஓபன் பண்ணலாமாடா? அப்ப உனக்கு எல்லாமே ஓகே தானே மாமா? நீ வேற, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மாமா இப்படி சொல்ற? அந்த வீட்ல இருந்து எனக்கு அம்மா வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், அதான் நடக்கல. அத்தையாவது வரட்டுமே. டேய் சிவா, என்ன யோசிக்கிற? உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தானே. அப்புறம் அது பெரிய வினையா வந்து முடியும். டேய், என்னடா சொல்ற? நான் பேசாம தானே இருந்தேன். எல்லாருமா சேர்ந்து அன்பு அப்படி அன்பு இப்படின்னு சொல்லி என்னை ஏத்தி விட்டுட்டீங்க. இப்போ என்ன விட்டுட்டு சரவணனை பிடிச்சிட்டீங்க. டேய், நாங்க என்னடா பண்ணோம்? இவன் அந்த டாக்டரை லவ் பண்றான்னு அவ அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் அடிபட்டுட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு விஷயமே என்னன்னு தெரியும். உன் கதையை வேணா நாங்க எழுதிருக்கலாம்டா, ஆனா இவன் கதையை நாங்க எழுதல. இது சரவணனா எழுதுனது. தேவையில்லாம எங்களை எல்லாம் பிடிச்சி இழுக்காத இதுல. என்ன சரவணா, என்னதெல்லாம் ஆளாளுக்கு என்னென்னவோ சொல்றாங்க. சம்பந்தப்பட்டவன் நீ சொல்லு. அது ஒண்ணு இல்லைண்ணே. சொல்றா. என்ன வக்கீல நீ? அதான் மாமா மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கே, அப்புறம் எதுக்கு இந்த குறுக்கு விசாரணை? எஸ் யுவர் ஆனர், பார்ட்டியே சரண்டர் ஆயிருக்காரு. எதுக்கு இனிமேல் குறுக்கு விசாரணை? மாமா சூப்பர் மாமா. இனியா, நீ கொஞ்சம் அமைதியாரு. சரவணா, நீ சொல்லு. இல்லைண்ணே, முதல்ல நாங்க யதார்த்தமா தான் பேச ஆரம்பிச்சோம். ஆரம்பத்துல உன்னையும் அன்பக்காவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்க பேச ஆரம்பிச்சோம். எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி தானே மலருக்கும் அவங்க அண்ணியை பிடிக்கும். உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்கள் அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிட்டோம். சேர்த்து வைக்க வேண்டியவங்களை சேர்க்க முடியலன்னு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, அதானடா? மாமா, மலரு ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. டேய், அதை யாரா இல்லைன்னு சொன்னது? இதுவும் நல்லது தானடா. என்ன நல்லது? இத பார் சிவம், அன்பு வேணுமா வேணாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. உன் கதைய இவன் கதையில தயவு செய்து சேர்க்காத. சரவணா, நான் சொல்றத கேளு. இது செட் ஆகாது. ஏண்டா செட் ஆகாது? அந்த பொண்ணுக்கும் தான் சரவணனை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. என்னம்மா நீங்க கொஞ்சம் கூட எதையும் யோசிக்க மாட்டீங்க. அந்த பொண்ணு டாக்டர், நம்ம சரவண பெருசா ஒன்னும் படிக்கல. ஏண்டா இதெல்லாம் ஒரு காரணமா? இப்ப எதுவுமே காரணமா தெரியாதுப்பா. ஆனா பின்னாடி இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். இதுல 3 விஷயம் இருக்கு சரவணா. இன்னைக்கு உன் மேல உள்ள காதல் அந்த பொண்ணு கண்ணை மறைக்குது. நாளைக்கே நீ படிக்காதவன், டிராக்டர் ஓட்டுறவன், உன்னை போய் நான் காதலிச்சனே உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லுவான். பாஸ்கர் எப்படிப்பட்ட பொறுக்கின்னு உனக்கே தெரியும். அதை விட அவங்க அம்மா இருக்காங்களே, அன்னைக்கு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தங்குனாங்க. என்ன பாடுபடுத்தினாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் ஆயுசுக்கும் அவங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது. அதுவும் இல்லாம அந்த அன்பு நானும் அடிக்கடி பார்த்து பேச வேண்டி வரும். அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். உனக்கு செட் ஆகாது சரவணா. நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ சொன்னேன்னா தாராளமா பண்ணிக்கும். நான் குறுக்க வர மாட்டேன். அண்ணா என்னண்ணே இப்படி சொல்லிட்டேன்? மலருன்னு இல்லைண்ணே, நான் வேற யாரை கல்யாணம் பண்றதா இருந்தாலும் உன்னோட சம்மதம் தானே எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணம் எனக்கு என்னைக்குமே வேண்டாண்ணே. அப்ப நான் சொல்றத கேளு, உனக்கு அந்த பொண்ணு வேண்டாம், இது நமக்கு செட் ஆகாதுடா. இங்க பாருங்க, இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. தேவையில்லாம நீங்களும் பேசி அவன் மனசை கெடுக்காது. வா அன்பு, உள்ள வாமா. மன்னிச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட பேச வரல. உங்க பையன் கிட்ட பேசணும். சரிம்மா, உள்ள வந்து பேசு. அதெல்லாம் வேணாம். என்ன? இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் ஓவியாவை அடிச்சதுக்கு அரசிக்கிட்டையும் ஓவியா கிட்டையும் சாரி சொல்லிட்டேன். நீங்களும் அதே மாதிரி என் பையன் மேல பழிய போட்டதுக்கு சாரி சொன்னீங்கன்னு நினைச்சேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு போனீங்க? வீடு புகுந்து பாஸ்கரை திரும்ப அடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனையை முடிக்கணுங்கிற எண்ணமே இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. பாஸ்கர் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவன் என்ன பண்ணா? என் வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்கான், அதுக்கு தானே அடிச்சீங்க? ஏய், இங்க பாரு, பாஸ்கர் உங்க வீட்டுக்கு வந்து உட்காரட்டும், தூங்கட்டும், சாப்பிடட்டும், அத பத்தி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அவன் என்ன பண்ணுனான்னு நிஜமாவே உனக்கு தெரியாதா? என்ன சும்மா கதை விட்டுக்கிட்டே இருக்கீங்க? அப்படி என்ன பண்ண அவன்? அம்மா, சரவணனை பிடிச்ச அவன் அடிச்சிருக்காமா? சரவணனா அடிச்சிட்டானா? ஆ, அவன் எதுக்கு சரவணனை அடிக்கணும்? முதல்ல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து பேசு. சும்மா அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு இந்த சவுண்ட் வர வேலையெல்லாம் இங்க வேணாம். நான் எதுக்காக அவனை அடிச்சேன்னு அவன் உன்கிட்ட சொல்லவே இல்லையா? சரவணனா பாஸ்கர் எதுக்காக அடிக்கணும்? சரவணா, டேய் சரவணா, சரவணா பார்த்து பார்த்து. சரவணா, என்ன ஆச்சு? பாஸ்கருக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? நீ என்ன பண்ண? தேவையில்லாம அவன்கிட்ட வம்பு வளர்த்தியா? எதுக்காக பாஸ்கர் உன்னை அடிக்கணும்? அன்பு, சரவண ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை காட்டுற ஆள்மா. அவன் யார் வம்புக்கும் போக மாட்டான். இவனாவது வம்புக்கு போறதாவது. பாஸ்கர் தான் இவனை தேடி புடிச்சு அடிச்சிருக்கான். தேடி புடிச்சு அடிக்கிறது இருக்கட்டும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல? ஒண்ணு இல்லம்மா, மலரும் இவனும் பழகிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால என் தங்கச்சி கிட்ட நீ ஏண்டா பேசுறேன்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஏன் சரவணா, உன்னை அவன் கூப்பிட்டு கேட்கும் போது எனக்கும் மலருக்கும் நடுவுல எதுவும் கிடையாதுன்னு நீ சொல்ல வேண்டியதானே? அது எப்படிமா சொல்ல முடியும்? அதான் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒண்ணு இருக்குல்ல. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாமா, நான் கூட ஏதோ ரெண்டு பேரும் யதார்த்தமா தான் பழகுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் துருவி துருவி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு.
சரவணா, இதெல்லாம் உண்மைதானா? இல்லக்கா, மலருக்கும் என்ன பிடிச்சிருக்கு. எனக்கும். என்னங்க இதெல்லாம்? இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அவ யாரு, இவன் யாரு? இரு இரு, நீ பாட்டுக்கு பேசிட்டே போகாத. நாங்களும் அவனுக்கு புத்தி சொல்லிட்டு தான் இருக்கோம். இதுல புத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவனுக்கே தெரிய வேணாமா ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதுன்னு? ஏய், நீ என்ன சொல்றது? நாங்களும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மலரோட படிப்பு என்ன, பழக்க வழக்கம் என்ன, இவனோட படிப்பு என்ன, பழக்க வழக்கம் என்ன, ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது. ஏய், அதுதான் நாங்களும் சொல்றோம் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நீ பாட்டுக்கு பேசிட்டே போனா என்ன அர்த்தம்? நீங்க என்னங்க சொல்றது? நானே சொல்றேன், இவங்க ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது. என்ன செட் ஆகாது? என்ன செட் ஆகாது? ஹலோ, என்ன சவுண்ட் ஜாஸ்தி ஆகுது? ஆமா, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டே போனா. மலருக்கு இவனை பிடிச்சிருக்கு, இவனுக்கு மலரை பிடிச்சிருக்கு. ஏன் இது நடக்க கூடாது? என்னங்க இப்படி பேசுறீங்க? இப்பதானே புத்தி சொல்லிட்டு இருக்கோம்னு பேசுனீங்க, அப்படியே மாத்தி பேசுறீங்க. ஆமா, நாங்க மாத்தியும் பேசுவோம், மாறாமையும் பேசுவோம். என்னமோ எங்க வீட்டு பையனை ரொம்ப குறைச்சலா பேசிட்டு இருக்க. அவனுக்கு என்ன குறை? மலர் படிப்பென்ன, இவனோட படிப்பென்ன? ஆமா ஆமா, பெரிய படிப்பு. படிச்சு கிழிச்சிட்டா போதுமா? குடும்பம் நடத்துறதுக்கு படிப்பு எதுக்கு? ஹலோ, மலர் ஒரு டாக்டர், ஒரு உயிரை காப்பாத்துற வேலை அவளுக்கு. இவன் விவசாயி. இவன் சேத்துல கால வச்சாதான் ஊர்ல அவ்வளோ பேரும் சோத்துல கைய வைக்க முடியும். புரியுதா? இங்க பாருங்க, சும்மா இல்லாதையும் பொல்லாதையும் பேசி ஏத்தி விடாதீங்க. இங்க பாரு, நீ இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் நான் இதை வேண்டாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்ப நீ உள்ள புகுந்து இது நடக்காது, இது முடியாது, இவனுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னியோ, இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோ, இது நடக்கும். சரவணன் தான் மலர் கழுத்துல தாலியை கட்டுவான். விளக்கேத்தி வைக்கிறான். என்ன நீங்க நினைச்சது நடக்கலன்னா உடனே புதுசா குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறீங்களா? உனக்கும் எனக்கும் நடுவுல உள்ள கதை அது பழைய கதை. அது எப்பவோ முடிஞ்சு போச்சு. இது என் தம்பி சம்பந்தப்பட்ட விஷயம். அவன் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுட்டான். அவன் ஆசையை நிறைவேற்றாம நான் விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும். நீ பாஸ்கர், உன் மாமியாரு, இந்த உலகத்துல எவன் வந்து தடுத்தாலும் அவ்வளோ பேரையும் தட்டி தூக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். பாப்போமா? பாக்குறேன். அத நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். நீ பார்க்க போறாத. ஏய் ஏய், போகிறது. வாடி. சரவணா, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்டா. அவங்க வர்றதுக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னடா நீயே மாத்தி பேசுற? ஆமாப்பா, அப்ப வேண்டான்னு சொன்னேன், இப்ப வேணும்னு சொல்றேன். இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? டேய், எங்களுக்கு ஒண்ணும் இல்லடா. சரவணனுக்கு ஒரு நல்லது நடந்தா அது எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த வீட்ல சீக்கிரமே நல்ல விஷயம் நடக்க போகுது. சரவணா அண்ணா, நான் பாத்துக்கிறேன்டா. கண்டிப்பா நல்ல விஷயம் நடந்தே தீரும். யார் நினைச்சாலும் மலர் சரவணன் கல்யாணத்தை தடுக்க முடியாது.